ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காயை வச்சு சாதத்தோட ரச சாதம், தயிர் சாதம், எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடயும் சாப்பிட்றதுக்கு சுவையான வெண்டைக்காய் வறுவல் வலுவலுப்பு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் செவக்க வறுத்ததும் இது கூட 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா இந்த வெண்டைக்காய் வறுவல் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறோம், அதனால் தக்காளியை நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததும் இது கூட 1/4 கிலோ அளவு வெண்டைக்காயை நான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. வெண்டைக்காயை நீங்கள் வெட்டுறதுக்கு முன்னாடியே கழுவிடுங்க. அப்போ தான் அந்த வலுவலுப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் இருக்காது. இப்போது இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்தும் போது சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போ இதை சேர்த்துட்டு இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு அந்த வலுவலுப்பு தன்மை சுத்தமாக இருக்காது. இப்போ நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாங்க. அது நல்லா ஒரு 50% குக் ஆகி நமக்கு அந்த வலுவலுப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வெண்டைக்காய் வறுவல் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சுத்தமாகவே அந்த வலுவலுப்பு எல்லாமே போயிடுச்சு. காயும் ஒரு 50% நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம எப்போவுமே காயை எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறமா தான் தாளித்து சேர்த்துவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வலுவலுப்பு தன்மை சுத்தமாகவும் இருக்காது, அதே சமயம் காயும் நல்லா வெந்துடும். இப்போ இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே சாம்பார் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. சாம்பார் தூள் சேர்த்தும் போது தான் இந்த வறுவல் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் காயோட மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்ததும் இது கூட 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வறுவலுக்கு நம்ம ஏற்கனவே தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால நான் இன்றைக்கி ஒரு சின்ன கொட்டைப்பாக்களவு புளியை மட்டும் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் புளி கரைசல் சும்மா லைட்டாக தான் சேர்த்துறேன். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இது கூட இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், நான் 10லன்னு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா காய் வெந்து வரணும். மூடி போட்டு மூடிடலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய் நல்லாவே வெந்து வந்துருச்சு. ரொம்பவும் ட்ரையாக விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருக்கிறப்பவே நம்ம காயை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் சேர்த்த விருப்பம் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக துருவன தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு நிமிஷம் போல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சுத்தமாக வலுவலுப்பே இருக்காது, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வெறுமனே வெள்ளை சாப்பாட்டோட கலந்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாங்கிற மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை பற்றின உங்கள் கமெண்ட்ஸ்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.